Good morning students. Now inversion phase. Inversion phase அப்படினு ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். Change of W by O. W by O னா அது water in oil. Water in oil. Oil act as a medium. So into W by O வா மாற்றக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் சேஞ்ச் ஆஃப் W by O emulsion into O by W emulsion is called inversion of base. Inversion of base. What is inversion of base? So W by O-வை என்ன மாற்றணும் O by W-வா சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் W by O by W-வா சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் inversion of bases. What is inversion of base அப்படின்னா change of W by O emulsion into O by W emulsion. W by O emulsion வந்து O by W emulsion-ஆக மாற்றக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் inversion phase அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆன் ஆயில் இன் வாட்டர். ஆயில் இன் வாட்டர்னால் வாட்டர் அதிகமாக இருக்கணும், ஆயில் கம்மியாக இருக்கணும். தட் இஸ் ஆயில் இன் வாட்டர் எமல்சன் கண்டெய்னிங் பொட்டாசியம் சோப் ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் சோப்னா டிட்டர்ஜென்ட் சோப் சொல்லுவாங்க. ஓகே, பொட்டாசியம் சோப் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அதான் எமல்ஸ்பிங் ஏஜென்ட் சொல்லக்கூடியது. பொட்டாசியம் சோப் இஸ் ஏ எமல்ஸ்பிங் ஏஜென்ட்டு. எமல்ஸ்பிங் ஏஜென்ட்னா தெரியும் தானே, ஒரு தேர்டு காம்பவுண்ட் ஆட் பண்ணணும். எதுக்கு என்ன பர்பஸ்க்காண்டி ஆட் பண்ணுறோம்? எமல்சனை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஆட் பண்ணக்கூடியதான் எமல்ஸ்பிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் என்னது? தட் இஸ் பொட்டாசியம் சோப் இஸ் ஏ எமல்ஸ்பிங் ஏஜென்ட்டு. கேன் பி கன்வெர்ட்டட் ஆகுது. ஈஸியானது கேன் பி கன்வெர்ட்டட் ஆகுது. என்ன கன்வெர்ட் ஆகுது? வாட்டரின் ஆயிலாக மாறுது. என்னது? வாட்டரின் ஆயிலாக மாறுது. ஓகே, எமல்சன் வாட்டரின் ஆயில் எமல்சனாக மாறுது பை ஆடிங் கால்சியம் குளோரைடு ஆர் என்னது AlCl3. AlCl3 ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணணும்? CaCl3 அல்லது என்னது AlCl3 ஆட் பண்ணோம்னா நேருது ஆயிலின் வாட்டரின் ஆயிலாக மாறுது. ஸோ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னா எமல்ஸ்பிங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கணும். எமல்ஸ்பிங் ஏஜென்ட்னா பொட்டாசியம் சோப் இருக்கக்கூடிய என்னது பொட்டாசியம் சோப் தான் இஸ் எமல்ஸ்பிங் ஏஜென்ட் இருக்கக்கூடிய ஒரு எமல்சன். என்ன எமல்சன் அது? என்னது என்ன எமல்சன்? ஆயிலின் வாட்டர் எடுத்துருக்காங்க. ஆயில்னா வாட்டர் O by W. O by W அது என்ன இருக்கணும்? கண்டிப்பாக ஒரு எமல்ஸ்பிங் ஏஜென்ட் இருக்கணும். ஐ மீன்ஸ் பொட்டாசியம் சோப் இருக்கணும். அது என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? W by O-வா கன்வெர்ட் பண்ணுறோம். W by O-வா கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி? ஆடிங் என்ன ஆட் பண்ணோம்? கால்சியம் குளோரைடு அல்லது AlCl3 ஆட் பண்ணோம். இதுவும் 1 மார்க் கொஸ்டின் ஆட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் இந்த கால்சியம் குளோரைடு ஆர் AlCl3 யூஸ் பண்ணால் தான் என்ன ஆட் பண்ணோம்? O by W-வை என்ன மாற்றுறோம்? W by O-வா மாற்றக்கூடியதில் என்ன ஆட் பண்ணோம்? CaCl2 அல்லது AlCl3 ஆட் பண்ணோம். ஸோ அப்போ O by W என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு எமல்ஸ்பிங் ஏஜென்ட் இருக்கணும். என்ன எமல்ஸ்பிங் இருக்கணும்? ஒரு சோப் இருக்கணும், டிட்டர்ஜென்ட் சோப் இருக்கணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வாட்டர் அதிகமாக எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் கம்மியாக வச்சுக்கங்க. அதில் வந்து ஒரு சோப்பை கரைச்சி ஊற்றிடுங்க. ஸோ அதான் தேர்டு காம்பவுண்ட் சொல்லக்கூடிய எமல்ஸ்பிங் ஏஜென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் கால்சியம் குளோரைடு அல்லது அலுமினியம் குளோரைடு ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? வாட்டர் இன் ஆயிலாக மாறிடும். வாட்டர் இன் ஆயிலுங்கிற எமல்சனாக மாற்றக்கூடியது. ஸோ த மெக்கானிசம் ஆஃப் இன்வர்ஷன் இஸ் த என்னது இந்த டெவலப்மெண்ட் ரிசர்ச். ரீசன்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் எக்ஸாம்ஸு. வாட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் பேஸு? கிவ் ஆன் எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர் எமல்சன் கண்டெய்னிங் பொட்டாசியம் சோப் as a emulsifying agent. So is into water in oil emulsion by adding calcium chloride or aluminum chloride. இதான் எக்ஸாம்ஸு. வாட் இஸ் இன்வர்ஷன் பேஸ்? கிவ் ஆன் எக்ஸாம்ஸ் அப்படின்னா 3 மார்க் கொஷனில் கேட்டால் எழுதணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் விச் அமௌண்ட் இஸ் ஆர்டர் டு தி ஆயில் அண்ட் ஆர்டர் டு வாட்டர் இன் ஆயில் அப்படின்னு கேட்டால் CaCl2 அண்டு AlCl3. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்க்க போகிறோம். வேரியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையா கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளே கிரேட் ரோல் இன் ஹியூமன் பாடி கண்டெய்ன்ஸ் நியூமரஸ் கொலாய்டல் சொல்யூஷன். பிளட் இன் அவர் பாடி, பிளட்டில் இருக்கக்கூடிய பாடி கூட அவர் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் கூட என்னது கொலாய்ட்ஸ் தான். ப்ரோட்டோபிளாசம்ஸ் ஆஃப் பிளான்ட்டு, அனிமல் செல்லு, ஃபேட்ஸு இன் அவர் என்னது இண்டஸ்ட்ரியன்ஸு இந்த ஃபார்ம் ஆஃப் எமல்சன்ஸ், சிந்தட்டிக் பாலிமர்ஸ் லைக் பாலிஸ்டைரின் நிறைய வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலிக்கான்ஸு அண்டு PVS கொலாய்ட்ஸ் எல்லாமே இந்த கொலாய்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் இது கொலாய்ட்ஸ் தான். பிளட் கொலாய்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய நிறையா கொலாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபுட் பார்த்திங்கன்னா என்னது ஃபுட் ஸ்டப்ஸ் லைக் மில்க்கு, க்ரீம், பட்டர் எட்ஸட்ரா ஆர் ப்ரெசன்ட் இன் தி கொலாய்டல் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஈட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டில் பார்த்திங்கன்னா
மில்க் க்ரீமு, பட்டரு அது எல்லாமே அது கொலாய்டல் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, கொலாய்டலோடைய அப்ளிகேஷன் நம்ம என்னென்னலாம் கொலாய்டல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆன்டிபாடிஸ் சச்சஸ் பென்சிலின், ஸ்டெரோபோட்டமிசின் ஆர் ப்ரொடியூசர் இன் தி கொலாய்டல் ஃபார்ம் ஃபார் சூட்டபிள் இன்ஜெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய பென்சிலினு என்னது ஸ்டெரோபோட்டமிசின்ஸ் இதெல்லாம் வந்து என்னது இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். ஸோ அதெல்லாம் கொலாய்டல் ஃபார்மில் தான் இருக்கும். கொலாய்டல் கோல்டு, கொலாய்டல் கால்சியமு ஆர் யூஸ்லெஸ் டானிக்கே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொலாய்டல் கோல்டு அண்ட் கொலாய்டல் கால்சியம்னா டானிக்கே யூஸ் பண்ணுறாங்க. மில்க் ஆஃப் மெக்னீசியா யூஸ் பண்ணுறாங்க. மில்க் ஆஃப் மெக்னீசியா யூஸ்லெஸ்ஸிய ஸ்டொமக் ட்ரபிள்ஸுக்கு என்னது மில்க் ஆஃப் மெக்னீசியா யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் சால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா என்னது சில்வர் சால்ட் இஸ் ப்ரொடக்டட் பை ஜெலாட்டின் known as அர்ஜிரால் இஸ் ஐலோசனில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா என்னது சில்வர் சால், அது அர்ஜிரால். அர்ஜிரால் தான் அது சில்வர் சால். சில்வர் சால் ப்ரொடக்ட் பை ஜெலாட்டின் known as அர்ஜிரால் யூஸ் ஐலோசன். கண் மருந்தாக அர்ஜிரால் யூஸ் பண்ணுறாங்க. அர்ஜிரால் அப்படின்னா சில்வர் சால்னு சொல்லக்கூடியது, ஏஜி சால்னு சொல்லுவாங்க. ஏஜி சால் தான் என்னது அர்ஜிரால்ஸ். ஸோ அர்ஜிரால் எதில் யூஸ் பண்ணுறாங்க, ஐலோசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டொமக் ட்ரபிள்ஸ் எதை யூஸ் பண்ணுறாங்க, மில்க் ஆஃப் மெக்னீசியா யூஸ் பண்ணுறாங்க. கொலாய்டல் கோல்டு, கொலாய்டல் கால்சியம் டானிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆன்டிபாடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலின் என்னது ஸ்டெரோபோட்டமிசின்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும். இந்த கொலாய்டல் ஃபார்ம் சூட்டபிள் இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் மெடிசன்லேயே வந்து கொலாய்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெடிசன் வந்து யூஸ்வஸியாக கொலாய்டல் நேச்சர் தான். மில்க் ஆஃப் மெக்னீசியா, அர்ஜிரால், ஸோ அதெல்லாம் வந்து என்னது கொலாய்டல் நேச்சர் தான் இருக்கக்கூடியது. ஓகே, கொலாய்டல்ஸ் மெனி அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. மெனி அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய இதில் கொலாய்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. மெனி அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் கொலாய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வாட்டர் பியூரிஃபிகேஷன் கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. Purification of drinking water is activated by the coagulating suspended impurities in water using alum. Purification of drinking water is activated. எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா, coagulating suspended into impurities இருக்கும் இல்லையா, வாட்டரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை ஆலம் யூஸ் பண்ணோம்னா, ஆலம் கண்டெய்னிங் Al3+ இருக்கும். Al3+ ஆலம்ங்கிறது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன், கொலாய்டல். ஸோ அது எது ஆட் பண்ணுறோம்னா அது கூட இம்ப்யூரிட்டிஸே ரிமூவ் ஆயிடுச்சுன்னா சரி அது வி கெட் ட்ரிங்கிங் பர்பஸ் வாட்டர் கிடச்சிரும். ஒரு வாட்டரோட பியூரிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி கொயாகுலேட் பண்ணுறோம். எதாவது கொயாகுலேட் பண்ணால் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இன் வாட்டரில் சஸ்பெண்டாக இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை சஸ்பெண்ட் பண்ணோம். அது என்ன செய்கிறோம், அதில் வந்து ஆலம் ஆட் பண்ணுறோம். ஆலம் ஆட் பண்ணோன்னா அது ஒரு கொலாய்டல் சொல்யூஷனு. அங்கே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸு ரெண்டும் கொயாகுலேட் ஆகிரும், ப்ரிசிபிடேட்டாக தங்கிரும், தனியாக வந்துடும். அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தனியாக கிடைக்கும் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரில். ஸோ அப்போ ஆலம்ஸ் கண்டெய்னிங் Al3+ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் தி கொலாய்டல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி வாட்டரை தான் செய்கிறோம், பியூரிஃபைட் பண்ணுறோம். அடுத்து வாஷிங் பர்பஸில் ஆலம் ஸ்டோன்ஸ், ஆலத்தை யூஸ் பண்ணி தான், ஆலம் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறோம், அதில் கூட இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடுறோம், வாட்டர் மட்டும் பியூரிஃபைட் ஆகிடுது. ஓகே, வாட்டரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை ஆலம் ஸ்டோன் யூஸ் பண்ணோம்னா, ஆலம் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆயிரும், நமக்கு வி கெட் ட்ரிங்கிங் பர்பஸ் வாட்டர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி கொலாய்ட்ஸ் தான். வாஷிங் பர்பஸில் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் எமல்சன் ஆஃப் சோப் மாலிகுல் வித் டர்ட் அண்ட் கிரீஸு. ஸோ அப்போ நம்ம எமல்சன் சோப் இருக்கு இல்லையா, ஃபார்மேஷன் ஆஃப் எமல்சன் சோப் வந்து மாலிகுல் என்ன ஆகுனா, சோப்பும் டர்ட்டும் க்ரீஸ் என்ன செஞ்சிடும், ஒன்று சேர்ந்து ஒரு எமல்சன் ஃபார்ம் ஆயிரும். க்ளோத்தில் இருக்கக்கூடிய டர்ட் அல்லது க்ரீஸ் என்ன செய்யும்னா சோப்பு கூட மிக்ஸ் ஆகி ஒரு எமல்சன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகிறாங்க, ஆக்ஷன் ஆஃப் சோப்பு ஏதாவது கில்லிங் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ டேட் அண்ட் க்ரீஸ் ஒன்று சேர்ந்து சோப்பாக எமல்சன் ஆகி ரிமூவ் ஆகிடுது. ஸோ நம்ம கிளாத் மட்டும் பியூரிஃபைட் ஆகிடுது, என்னது க்ளீன்லாம் நீங்கிடுது, க்ளீன் பண்ணிட முடியுது, க்ளீன் வந்து ரிமூவ் பண்ண முடியுது. அப்போ ஆக்ஷன் ஆஃப் சோப்பில் வந்து கில்லிங் ஆக்ஷனில் வந்து அங்கே என்ன நடக்குன்னா ஒரு எமல்சன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட் அல்லது க்ரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு சேர்ந்து எமல்சன் ஃபார்ம் ஆகிடுது. எமல்சன் அப்படிங்கிறது ஒரு ஆயிலு, சோப்பில் இருக்கக்கூடிய ஆயிலு டர்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்னு சேர்ந்து எமல்சன் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த பர்பஸில் தான் டர்ட் வந்து ஈஸியாக க்ளோத்லேருந்து ரிமூவ் ஆயிரும். டேனிங் ஆஃப் லெதர் அப்படின்னா ஹார்டனிங் ஆஃப் லெதர்னு சொல்லுவாங்க. இது ஹார்டனிங் ஆஃப் லெதர் அப்படின்னா லெதருங்கிற ஒரு அனிமல் ஹைட்னு சொல்லக்கூடிய ஸ்கின் அல்லது ஹைட் எடுத்துருக்கோம், விலங்கு தோல் அல்லது ஸ்கின் எடுத்துருக்கோம்.
or protein containing positive charged particle which are coagulated by adding tannin. அதில் டேனின் ஆட் பண்ணணும். அனிமல் ஹைடில் அதில் ஸ்கின்னில் என்ன ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு ப்ரோட்டீன், அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது குரடல் பார்ட்டிகல், அது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும். அதில் டேனின் ஆட் பண்ணுறோம். இப்போ டேனில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ரெண்டு கடையில் மியூச்சுவல் கோயாகுலேட் ஆகி ஹார்ட்னு லெதர், அந்த லெதர் வந்து ஹார்டாக மாறிடுது, ஸ்கின் ஹைட் வந்து அது ஹார்டாக மாறுது. ஸோ அந்த ஃபர்தர் அப்ளிகேஷன்லையும் இந்த டேனிங்லேயும் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, கொலாய்டு யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் கொலாய்டு அப்படின்னா ஸ்கின் ஹைடுங்கிறது ஒரு கொலாய்டல் நேச்சரு. அது என்னென்னா ஒரு ஆக்சுவலி ப்ரோட்டீன், அது கண்டெய்னர் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் இஸ் கொலாய்டல் நேச்சரு. அதில் டேனின்கிற ஆட் பண்ண போகிறோம், எலக்ட்ரோலைட் ஆட் பண்ண. டேனிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கக்கூடியது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. ரெண்டும் மியூச்சுவல் கோயாகுலேட் ஆகிட்டு நமக்கு லெதர், அந்த ஹைடு வந்து அது ஹார்டாக மாறி ஹார்டனிங் லெதரில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து குரோமியம் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். டேனின் யூஸ் பண்ணாங்க, டேனிங்கிற ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். அடுத்து குரோமியம் சால்ட் யூஸ் பண்ணி கூட இந்த அனிமல் ஹைடை நெசலாம் ஹார்டாக மாற்றலாம். ஹார்டிங் ப்ராசஸில் குரோமியம் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். குரோமியம் சால்ட் ஆர் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ். இதுக்கு வந்து இந்த குரோமியம் சால்ட் யூஸ் பண்ணலாம், டேனின் யூஸ் பண்ணலாம். ஓகே, லெதரை வந்து ஹார்ட் பண்ணுறதுக்கு டேனின் யூஸ் பண்ணலாம், அல்லது குரோமியம் யூஸ் பண்ணலாம். குரோமியம் டேனிங் கேன் ப்ரொடியூஸ் த சாஃப்ட் அண்டு குரோமியம் டேனிங் கேன் என்ன எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, சாஃப்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது, பாலிசிபிள் லெதர் ப்ரொடியூஸ் பண்ணுது. குரோமியம் டேனிங் வந்து ப்ரொடியூஸ் இஸ் சாஃப்ட் அண்டு பாலிசிபிள் லெதர் ஃபார்ம் ஆகுது. நல்லா சாஃப்டாகவும் ஒரு பாலிசிபிள் லெதரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இதில் வந்து கொலாய்டல் நேச்சர், இந்த இது ஹைடெல்லாம் கொலாய்டல் நேச்சர் ஆகக்கூடியது. அது ரப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ ரப்பர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் இஸ் ஏ எமல்சன்ஸ், நேச்சுரல் ரப்பர் வித் நெகட்டிவ் சார்ஜ். லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். அது மீன்ஸ் எமல்சன் தான். எமல்சன்ஸ் நதிங் பட் கொலாய்டல் தானே. ஸோ லேட்டெக்ஸ் இஸ் த எமல்சன், நேச்சுரல் ரப்பர் வித் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் லேட்டெக்ஸில். அது பை ஹீட்டிங் ரப்பரை ஹீட் பண்ணுறோம். எதை வச்சுன்னா அப்படியே ஒரு சல்ஃபரு அல்லது வல்கனைசரு ரப்பர். ஸோ இதில் வந்து ஹீட் பண்ணோம்னா ஹீட்டிங் வித் சல்ஃபர்னா வல்கனைசர் ரப்பர் ஆர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் டயர் அண்ட் டியூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அது தெரிஞ்சுங்க. லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரப்பர், இது ரப்பர் லேட்டெக்ஸில் தான் அப்டைன் ஆகக்கூடியது. ரப்பர் இஸ் அப்டைன் ஃப்ரம் லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ் ஏ கொலாய்டல் சொல்யூஷன். ஐ மீன்ஸ் எமல்சன் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும். அது சல்ஃபரை ஆட் பண்ணி ஹீட் பண்ணினா அந்த ரப்பர், அந்த லேட்டெக்ஸுங்கிறது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். அப்போ அந்த கொலாய்டல் சொல்யூஷன் தான் ரப்பர் கிடைக்குது. என்ன ரப்பர் கிடைக்குதுன்னா வால்கனைசர் ரப்பர் கிடைக்குது. எதுக்கு அப்படின்னா டயர்ஸு, டியூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா லேட்டெக்ஸுங்கிறது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். அது எமல்சன் ஆஃப் நேச்சுரல் ரப்பரு. ஓகே, அது ஆக்சுவலி நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கும். அதில் கூட நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். என்ன ஆட் பண்ணோன்னா சல்ஃபர் ஆட் பண்ணி ஹீட் பண்ண அப்படின்னா ஒரு வல்கனைசர் ரப்பர் கிடைக்கும், ப்ரொடியூஸ் ஆகுது. அது டயர் பர்பஸ் ஆகும், டியூப் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொலாய்டெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அடுத்து சீவேஜ் டிஸ்போசல்ஸ். சீவேஜ் டிஸ்போசல் எப்படிலாம் நம்ம இதில் பார்த்துருப்போம். சீவேஜ் கண்டெய்ன்ஸ் டர்ட் இருக்கும், மட் இருக்கும், வேஸ்ட்டஸ் இருக்கும், டிஸ்ப்ரெஷன் வாட்டரில் நிறையா டர்ட்டு, மட்டு, வேஸ்டஸ்லாம் டிஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். அதான் சீவேஜுங்கிறது. ஓகே, சாக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, சாக்கடை சொல்லுவோம். டர்ட்டு, மட்டு, வேஸ்ட்டுன்னு எல்லாமே இதில் இருக்கும், வாட்டரில் டிஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். அதான் சீவேஜ் அப்படிங்கிறது. ஓகே, the passage of electric current deposit the waste material which can be used as manure. manure யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், மேனுவரை யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்த பேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது டெபாசிட் தி வேஸ்டேஜ் மெட்டீரியல்லாம் வந்து என்ன செய்கிறோம், விச் கேன் பி யூஸ் மேனுவராக டெபாசிட் ஆகிடுது. வேஸ்டேஜ் மெட்டீரியல்லாம் விச் கேன் பி யூஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மேனுவராக யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த டயக்ராமை பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாட்ரைல் ப்ரெசிபிடேட்டர் இருக்குது. குவாட்ரைல் ப்ரெசிபிடேட்டர் அப்படிங்கிறது கார்பன் டஸ்ட் இன் ஏர். குவாட்ரைல் ப்ரெசில் கார்பன் டஸ்ட் இன் ஏர்னால் ஸ்மோக்கு சொல்கிறோம். ஸ்மோக் அப்படின்னா கார்பனுங்கிற புகை, கறி இருக்கு இல்லையா, அது ஏர் அப்படிங்கிறது கேஸ். சாலிட் இன் கேஸ் தான் சொல்கிறோம். கார்பனுங்கிற சாலிடு, ஏருங்கிறது கேஸ். அதான் கார்பன் டஸ்ட் இன் ஏர்னு சொல்லக்கூடிய ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். சாலிடிஃபை தி குவாட்ரைல் ப்ரெசிபிடேட். குவாட்ரைல் ப்ரெசிபிடேட்னு ஒரு அப்பார்டஸ் இருக்கும். இன் இட் ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அபவுட் 50,000 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த சார்ஜ் ஆன் தி கார்பன் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அந்த கார்பனுடைய சார்ஜ் இருக்குல்ல, கார்பனில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுது அண்டு சாலிடிஃபை ஆகிடுது. ஸோ ஏர் இன் ஃப்ரீ ஃப்ரம் தி கார்பன் பார்ட்டிகல். ஸோ ஏர் மட்டும் என்ன செய்யுது, கார்பன் பார்ட்டிகல் விட்டு தனியாக வருது. இதுதான் குவாட்ரைல் ப்ரெசிபிடேட். அந்த குவாட்ரைல் ப்ரெசிபிடேட்டில் நம்ம கார்பன் டஸ்ட் இன் ஏர் இருக்கு இல்லையா, அது சாலிடிஃபை பண்ணுறோம். குவாட்ரைல் ப்ரெசிபிடேட்டில் கார்பன், அந்த ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் மட்டும் தனியாக சாலிடிஃபை பண்ணுறோம். ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம்.
அதில் கூட கார்பனோட சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். ஈஸியாக கார்பன் மட்டும் என்ன செய்யணும், சாலிடிஃபைட் ஆயிடுது. கார்பன் மட்டும் தனியாக சாலிடிஃபைட் ஆயிரும். ஸோ இந்த ஏர் மட்டும் ஈஸியாக அது ஃப்ரீயாக வந்துடும். இதை விட்டு கார்பன் பார்ட்டிகள் மட்டும் தனியாக ஏர், பியூர் ஏர் மட்டும் தனியாக கணிச்சிட்டு. ஸோ கார்பன் தனியாக செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் குவாட்ரைல் ப்ரெசிபிட்டேட்டர். ஸ்கை ப்ளூ கலர் ஆஃப் தி ஸ்கை இன் நேச்சர். ஏன் ஸ்கை ப்ளூ கலராக தெரியுது அப்படின்னு கேட்டால் டியூ டு டிண்டால் எஃபெக்ட் ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸு. டிண்டால் எஃபெக்ட்னு தெரியும் இல்லையா, அந்த ஏரில் மிதக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல் என்ன செய்யணும்னா அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு எமிட் பண்ணும், எல்லா டைரெக்ஷனில் எமிட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நமக்கு ப்ளூ கலர் தெரியும் ஸ்கை. ஓகே, அதில் ஹை வேவ்லேருந்தா லோயர் வேவ்லேருந்தா இன்னும் தெரிஞ்சுங்க. அதில் வேவ்லேருந்து எது அந்த வேவ்லேருந்து ப்ளூ கலரை வந்து ஸ்கேட்ரு பண்ணுது. இதில் அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் இட் ஏ கொலர் சொல்யூஷன். கொலர் சொல்யூஷன் அது சாலிட் இன் ஏர் இருக்குது, அதான் ஸ்மோக்கு டஸ்ட்டு இதெல்லாம் ஒன் ஆஃப் தி கொலர் சொல்யூஷன் தானே. டஸ்ட் ஈஸியாக கொண்டாந்து கொலர் தான். ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், வாட்டர் கலர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய எமிட் பண்ணும், ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணும் ஆல் டைரெக்ஷனில். ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, ப்ளூ கலராக தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா அப்படின்னா எலக்ட்ரோலைட் இன் சி வாட்டர். எலக்ட்ரோலைட்னா ப்ளஸ் மைனஸ் தட் இஸ் எலக்ட்ரோலைட். சி அண்ட் இருக்கும். ரிவர் வாட்டர் இஸ் ஏ கொயாகுலேட்ஸ், கொலாய்டல் சொல்யூஷன். ரிவர் வாட்டர் தான் கொலாய்டல் சொல்யூஷன். கொயாகுலேட் தி சாலிட் பார்ட்டிகல். அந்த ரிவர் வாட்டர் என்ன செய்யணும், கொயாகுலேட் தி சாலிட் பார்ட்டிகல் இன் ரிவர் வாட்டர். Coagulate the solid particle in river water. At their intersections, the earth becomes petrel lands. அது எப்போ வந்து ரிவர் வாட்டர் வந்து சி வாட்டரை மீட் பண்ணுதோ, எங்கே வந்து இன்டர்செக்ஷன் எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து என்னது எர்த் பிகம்ஸ் பெர்டைல் லேண்ட்ஸ். ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு டெல்டா ஃபார்மேஷன் ஆகுது. டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. சி வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டும் என்ன செய்யுது, வாட்டரை வந்து கொயாகுலேட் பண்ணி ஒரு சாலிட் பார்ட்டிகிள் அதை டெபாசிட் ஆகுது. எப்போனா ரெண்டு இன்டர்செக்ஷன் நடக்கும்போது. ஸோ அதான் எர்த்து வந்து பிகம்ஸ் பெர்டைல் லேண்டாக மாறுது. ஸோ அதனால தான் இது எர்த்து வந்து பிகம்ஸ் என்னது பெர்டைல் லேண்டாக மாறுது. அடுத்து அனலிட்டிக்கல் அப்ளிகேஷன். அனலிட்டிக்கல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அனலிட்டிக்கல் அப்ளிகேஷன் அது ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட். குவாலிட்டி அனலைசிஸ் அண்டு அடுத்த அந்த குவான்டிட்டி அனலைஸில் பேஸ்ட் ஆன் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். பேஸ் பண்ணி தான் குவான்டிட்டி அனலைஸு, குவாலிட்டி அனலைசிஸ் அண்ட் குவான்டிட்டி அனலைஸ் ரெண்டு டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது ப்ராக்டிக்கலில். ஸோ எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா வேரியஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்ட்ஸு. வி கேன் கன்க்ளூட் தட் அவர் லைஃப் there is hardly any field which is not including application of colloids. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன செய்கிறோம், நம்ம கொலாய்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, there is hardly and any field which is not including the application of colloids. எங்கே இதாக இருக்கோ அங்கே வந்து என்ன செய்யலை, கொலாய்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கொலாய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், குவாலிட்டி அனலைஸு, குவான்டிட்டி அனலைஸ் அதெல்லாம் எல்லாமே என்னது ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா, ஒய் ஸ்கை லுக் ப்ளூ கலர், குவாட்ரைல் ப்ரெசிபிட்டேட்டர், சிவிஜே டிஸ்போசல், ரப்பர் இண்டஸ்ட்ரி, டேனிங் லெதர், வாஷிங் அது மீன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வாஷிங் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், மெடிசன்ஸ், ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் இந்த கொலாய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸை கேட்டால் 1 மார்க் பர்பஸாக பார்த்துக்குங்க.